ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு மசாலா. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு 3 எடுத்துருக்கேங்க. சின்ன சின்னதாக வெட்டி சுடுதண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தோலில் உரிச்சிட்றேங்க. தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உடஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் 2 எடுத்துருக்காங்க. சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ நல்லா போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. அதையும் நல்லா அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு வரட்டோங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க, இந்த பூரி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறாங்க. இப்போ மாவு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சியாச்சுங்க, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருளைகளை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. மீடியம் சைஸில் விரித்தாலே போதும். இப்போ நல்லா விரிச்சிக்கலாங்க. இப்போ இதே மாதிரியே எல்லா பூரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பூரியை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பூரி நல்லா கோல்டன் கலர் வரட்டுங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம பூரியை வெளியே எடுத்துடலாங்க. இதே மாதிரியே எல்லா பூரியும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.